இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரூபாய். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை சேர்ந்த குமாரவேல் என்பவர் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் உதயநிதியின் வேட்பு மனுவில் உள்ள சொத்து விவரங்களில் முரண்பாடுகள் உள்ளன. 2021 ஆண்டில் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தில் 7.36 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த தேர்தலில் அது தொடர்பான எந்த தகவலையும் அவர் தெரிவிக்கவில்லை. அவரது மனைவி ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தில் 2.63 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பரிவர்த்தனை குறித்து முறையான விளக்கங்கள் எதுவும் வேட்புமனுவில் இல்லை. 2021 ஆண்டு 11.6 கோடி ரூபாய் ஸ்னோ ஹவுசிங் நிறுவனத்திற்கு கடன் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய வேட்புமனுவில் 10 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளார். மீதமுள்ள 1.6 கோடி பணம் திருப்பி செலுத்தப்பட்டதா என்ற விவரங்கள் இல்லை. 2020 ஆண்டுக்கு முன் 2.02 கோடி ரூபாய் வருமானம் இருந்ததாக உதயநிதி கூறியிருந்தார். தற்போது 10.98 கோடி ரூபாய் வருமானம் உள்ளதாக கூறியுள்ளார். இதில் வருமானம் மற்றும் சொத்து அதிகரித்தது குறித்து உரிய விளக்கங்கள் இல்லை. சொத்து குறித்து தவறான மற்றும் முழுமையற்ற தகவல்களை வேட்பாளர்கள் தெரிவிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு விரோதமானது. எனவே இந்த முரண்பாடுகள் குறித்து விசாரணை நடத்த வருமான வரித்துறை, பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என குமாரவேல் தனது மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு ஹைகோர்ட் தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வருகிறது.